இன்றைக்கி டுடே டெக் நியூஸ் எபிசோட்ஸில் நம்ம கார் கம்பெனி காலி பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பிளும் சரி நம்ம ஷாமியும் சரி ரெண்டு பேரும் கிளம்ப இறங்கியிருக்காங்க. நாங்கள் கார் வந்து தயாரிச்சாகணுன்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராமும் நம்ம வாட்ஸ்அப்லேயும் புதுசாக ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் வந்து, அதாவது இந்த டெக் நியூஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு காப்பியான விஷயம் டெலகிராமில் வந்து நம்ம வாட்ஸ்அப்காரங்க பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா வந்து, நீங்கள் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தால் அது வந்து எந்த டேட்டில் அனுப்பியிருந்தோம் அந்த டேட்டை வந்து சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, போன வருஷம் வந்து நம்ம இந்த டேட்டில் வந்து ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பினா அந்த டேட்டை சர்ச் பண்ணால் போதும், அந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கோமா இல்லையாண்டு தெளிவாக வந்து காமிச்சு கொடுத்துருது. இது வந்து டெலகிராமில் அடித்த காப்பி தான். நம்ம ஆப்பிள்காரங்கிட்ட ஒரு தரமான செய்தி வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்பிள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நாங்கள் வந்து கார் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காருக்கும் ஆப்பிளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆப்பிள் வந்து அப்படி இல்லை, நிறைய வந்து இனோவேட்டிவான விஷயம் வந்து புதுசாக வந்து க்ரியேட்டிவாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஷாமிக்காரங்க அப்படி இல்லை, நாங்கள் தயாரிச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 8.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஹாட்ஸ்டாரும் சரி நம்ம ஜியோ சினிமா சரி ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிருக்காங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா வந்து, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் சரி ஜியோ சினிமாலும் சரி இனிமேல் நீங்கள் ஈக்குவலாக வந்து எந்த ஒரு சினிமாஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஜியோ சினிமாவில் இருக்க வீடியோஸ் நீங்கள் ஹாட்ஸ்டாரில் பார்த்துக்கலாம், ஹாட்ஸ்டார் இருக்கிறது நீங்கள் வந்து ஜியோ சினிமாவில் பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஓடிடிக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், ரெண்டுக்கு தேவையில்லை. நம்ம அம்பானிக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில, புது மொபைலை வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன மொபைல் விட்டார், லைஃப்னு ஒரு மொபைல் விட்டார். அதுக்கப்புறம் வந்து ஜியோ பாரத்னு விட்டார், அதுக்கப்புறம் ஜியோன்னு விட்டார். இப்போ என்னென்னா குவால்காம் கூட சேர்ந்துட்டு ஜியோ குவால்காம் அப்படிங்கிற மொபைல் வந்து 5G மொபைலில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய்க்குள்ளே வந்து 5G மொபைல் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் லான்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரி ஒரு தரமாக இருக்க மாட்டேங்குது. அதுதான் அவங்க செட்டிருக்க மிஸ்டேக். நம்ம ட்ராய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, இப்போ நம்ம மொபைல் நெட்வொர்க் இருக்குல்ல, ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு இனிமேல் யார் கால் பண்ணாலும் அவங்களோட நேம் ஷோ ஆகிற மாதிரி புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் கண்டிப்பாக பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வந்து இனிமேல் யாரும் ஒரு ஃபேக் கால் வராது. சப்போஸ் நம்ம வந்து யாருன்னா தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு நேம் வந்து அதில் ஷோ ஆகி காட்டி கொடுத்துருலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து நமக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.